முல்லா நஸ்ருதீன் விசித்திரமான கடன். வணக்கம் நண்பர்களே. நமக்கு நடக்காத விஷயங்களை நினைத்து நாம் எவ்வளோ நேரம் கவலைப்படுகிறோம். இன்னும் வராத நாளுக்காக, இன்னும் வராத பிரச்சனைக்காக இன்றைய நிம்மதியை நாமே அடகு வைக்கிறோம். இந்த கதையில் முல்லா நஸ்ருதீன் ஒரு வித்தியாசமான கடன் மூலம் இந்த உண்மையை மிக எளிமையாக நமக்கு உணர்த்தப் போகிறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன் பாக்தாத் நகரம் வியாபாரமும் செல்வமும் கொட்டி கிடந்த நகரமாக இருந்தது. அங்கே பணக்காரர்கள் மிகவும் அதிகம், ஆனால் அமைதியான மனம் கொண்டவர்கள் மிகவும் குறைவு. அதே நகரத்தில் முல்லா நஸ்ருதீன் வாழ்ந்து வந்தார். அவர் பணத்தில் ஏழை, ஆனால் சிந்தனையில் பணக்காரர். ஒரு மனிதன் நகரத்திலேயே மிக கொடுமையான பணக்காரரிடமிருந்து பெரிய தொகையை கடனாக வாங்கினால் யார் அதிகமாக கவலைப்படுவார்? கடன் வாங்கியவனா அல்லது கடன் கொடுத்தவனா? இந்த கதை அதற்கான பதில். பாக்தாத்தில் வெயில் மிகவும் கடுமையாகவும் தாங்க முடியாத வெப்பமாகவும் இருந்தது. முல்லாவின் நிலம் மழை இல்லாமல் வறண்டு போனது. அவரது கழுதை பலவீனமாக இருந்தது. வீட்டில் மாவு பானை காலியாக இருந்தது. ஒரு மாலை முல்லாவின் மனைவி கவலையுடன் சொன்னாள், நஸ்ருதீன், மாவு இல்லை, மில்லர் பணம் கேட்கிறான், செம்மரத்துக்காரன் கடனை நினைவூட்டுகிறான். முல்லா அமைதியாக கேட்டார். அவர் முகத்தில் பதற்றமில்லை. முல்லா கூறினார், ஒரு பிரச்சனை பணத்தால் தீர்க்க முடியுமானால் அது பிரச்சனையே இல்லை. பணம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அடுத்த நாள் முல்லா தன் பழைய தலைப்பாகையை அணிந்து பாக்தாத்தில் பெரிய மாளிகையை ஒன்று நோக்கி நடந்தார். அது ஹாஜி பாக்கீரின் வீடு. ஹாஜி பாக்கீர் பாக்தாத்திலேயே மிக கொடுமையான பணக்கார வியாபாரி. ஒரு துளி நீரிலும் வட்டியை கணக்கிடுபவர் என்று மக்கள் சொல்வார்கள். ஒரு ரொட்டி கடன் கொடுத்து அதன் ரொட்டி கடையே திரும்ப கேட்பார். முல்லா ஹாஜி பாக்கீரின் வீட்டின் முன் நின்றான். கதவை திறந்த வேலைக்காரன், எஜமான், ஒரு ஏழை வந்திருக்கிறான். முல்லா கூறினார், ஏழை இல்லை, கடன் வாங்குபவன். ஹாஜி பாக்கீர் வந்தார். ஹாஜி பாக்கீர் கூறினார், என்ன வேண்டும் நஸ்ருதீன்? முல்லா பதிலளித்தார், 1000 தினார்கள் வேண்டும் ஹாஜி. அறை முழுவதும் ஒரே அமைதி. ஹாஜி பாக்கீர் கூறினார், திரும்ப கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்று உனக்கு தெரியுமா? முல்லா பதிலளித்தார், தெரியும் ஹாஜி, அதனால்தான் நான் உங்களிடம் வந்தேன். முல்லா தொடர்ந்து கூறினார், நான் ஒரு சிறந்த கடன் வாங்குபவன். மற்றவர்கள் கடன் வாங்கியதும் ஒளிந்து கொள்வார்கள். ஆனால் நான் உங்களை தினமும் சந்திப்பேன், உங்கள் உடல்நலத்தை கேட்பேன், நண்பனாக இருப்பேன். ஹாஜி பாக்கீர் சற்று யோசித்தார். இந்த மனிதன் முட்டாளா அல்லது அபாயகரமான புத்திசாலியா? ஹாஜி தொடர்ந்தார், 1 வருட கால அவகாசம், வட்டியுடன் திரும்ப தர வேண்டும். முல்லா தங்கத்தை எடுத்துக்கொண்டு லேசான மனதுடன் வீட்டுக்கு திரும்பினார். அடுத்த நாள் முதல் முல்லா மாறினார். அவர் சந்தையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். முல்லா ஹாஜியை அழைத்து, வாருங்கள் ஹாஜி, அமருங்கள் என்று கூறினார். ஆச்சரியத்துடன் ஹாஜி முல்லாவுடன் தேநீர் அருந்த அமர்ந்தார். முல்லா நஸ்ருதீன் ஹாஜியின் நலத்தை விசாரிக்க தொடங்கினார். அவர் குடும்பத்தை பற்றி பேசினார். அவரது குழந்தைகள் பற்றியும் பேசினார். இப்படியே நாட்கள் கழிந்தன. முல்லா வியாபாரத்தை சரி செய்தார். புதிய பொருட்களை வாங்கினார். அனைவருக்கும் உதவி செய்தார். ஒரு நாளும் கடனை பற்றி பேசவில்லை. ஆனால் ஹாஜி பாக்கீர் அவர் முல்லாவை தினமும் கவனித்தார். அவன் எப்படி இவ்வளவு நிம்மதியாக இருக்கிறான்? அந்த கேள்வி அவரது மனதில் தோன்றியது. ஒவ்வொரு நாளும் முல்லாவை பார்த்த ஹாஜிக்கு மனதில் குழப்பம் தோன்றியது. ஹாஜி தினமும் முல்லாவை கண்காணிக்க தொடங்கினார். 6 மாதங்கள் கழிந்தன. முல்லா நன்றாக தூங்கினார். பக்கீர் தூக்கத்தை இழந்தார். தூக்கத்தை இழந்த பக்கீர் அவரது வேலையாட்களிடம் கத்தினார், கூச்சலிட்டார். நள்ளிரவில் முல்லாவின் வீட்டிற்கு சென்றார். கதவை திறந்த முல்லா கண்களை கசிக்கொண்டு, ஹாஜி, என்னவாயிற்று? உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டார். ஹாஜி பாக்கீர் கூறினார், முல்லா, பணம் இருக்கிறதா? எப்போது திரும்ப தருவாய்?
என்று கேட்டதும் முல்லா அவரை உள்ளே அழைத்தார். உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று முல்லா தொடர்ந்து கேட்டார். உங்களுக்கு கிடைத்தது ஒரு வாக்குறுதி மட்டும், ஒரு காகிதம் மட்டும். என்னிடம் தங்கம் இருக்கிறது என்ற உறுதி இருக்கிறது. ஆனால் உங்களிடம் எதிர்காலம் பற்றிய நிச்சயத்தன்மை இல்லை. நான் அமைதியாக தூங்குகிறேன், ஏனெனில் எனக்கு பலன் ஏற்கனவே கிடைத்துவிட்டது. நீங்கள் மட்டும் விழித்தீர்கள், ஏனெனில் ஆபத்தின் பாரத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். உண்மையில் என்று முல்லா மெதுவாக சொன்னார். நான் உங்கள் பணத்தை மட்டும் கடன் வாங்கவில்லை, உங்கள் மன அமைதியையும் கடனாக வாங்கிவிட்டேன். நான் அதை திரும்ப கொடுக்கும் வரை அந்த மன அமைதி என்னிடமே இருக்கும். இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது. அதற்கு முன்பே ஏன் அதை திரும்ப எடுக்க முயற்சிக்கிறீர்கள்? முல்லா கூறியதை உணர்ந்த பக்கீர் இருண்ட அறையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவர் அதிர்ச்சியில் இருந்தார். 30 வருடங்களாக அவர் கவலையை மட்டும் சேகரிப்பவனாக வாழ்ந்தார். தங்கத்தில் செல்வந்தனாக இருந்தாலும் மனதில் ஏழையாக இருந்தார். 1 வருடம் முடிந்தது. ஊர் மக்கள் எல்லோரும் கூடினர். தண்டனை அல்லது அவமானம் நடக்கும் என்று எதிர்பார்த்தனர். முல்லா பக்கீரின் மாளிகைக்கு ஒரு தோல் பையுடன் வந்தார். அவர் நாணயங்களை எண்ணி கொடுத்தார். முதலும் வட்டியும் வாக்குறுதியின்படி துல்லியமாக இருந்தது. பக்கீர் தங்கத்தை பார்த்தார். பிறகு முல்லாவை பார்த்தார். இது எல்லாம் உன்னிடம் இருந்ததா என்று கேட்டார். நான் உழைத்து சம்பாதித்தேன் என்றார் முல்லா. முதலீடு செய்தேன், சேமித்தேன், வளர்ந்தேன். ஆனால் கடனின் பாரம் என் மனதை நசுக்க அனுமதிக்கவில்லை. கவலைப்படாத மாதிரி நடிப்பதும் பொறுப்பில்லாமல் இருப்பதும் 2 வேறு விஷயங்கள். பணத்திற்கு நான் பொறுப்பாக இருந்தேன், ஆனால் உங்கள் கவலைக்கு நான் பொறுப்பேற்க மறுத்தேன். பக்கீர் வட்டியை திரும்ப தள்ள முயன்றார். இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் நஸ்ருதீன். நீங்கள் தங்கத்தை விட பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தீர்கள். என் சொந்த செல்வத்திற்கே நான் கைதியாக இருந்தேன் என்பதை நீங்கள் காட்டிவிட்டீர்கள். முல்லா தலை அசைத்தார். இல்லை, கடன் உண்மையானது. பொறுப்பை சீரியஸாக எடுத்துக்கொள்வதும் கவலையை லேசாக எடுத்துக்கொள்வதும் 2 வேறு திறமைகள். உண்மையாக சுதந்திரமாக வாழ வேண்டுமெனில் இந்த 2ஐயும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கதையில் முல்லா நஸ்ருதீன் பொறுப்பை ஒருபோதும் தவறவிடவில்லை. அவர் கடனை மறக்கவில்லை, பணத்தை வீணடிக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்தார். எதிர்கால பிரச்சனைக்கு இன்றைய கவலைப்படுவது இரட்டை தண்டனை. பணம் கொடுத்தவன் இன்றைய அமைதியை நாளை பயத்திற்காக மாற்றிக்கொண்டான். பணம் வாங்கியவன் பொறுப்பை சுமந்தான், ஆனால் கவலை சுமக்க மறுத்தான். இந்த கதை கடனை பற்றியதல்ல, கவலை எப்படி நம்மை அடிமையாக்குகிறது என்பதை பற்றிய கதைதான் இது. நண்பர்களே, இன்றைய கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது பொறுப்பு அவசியமானது. கவலைப்படுவதும் கவலைப்படாமல் இருப்பதும் நம்முடைய விருப்பம். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். நம்முடைய மன அமைதியை அடகு வைக்கக்கூடாது. இன்னும் வராத நாளுக்காக இன்றைய நிம்மதியை கடனாக கொடுக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். முல்லா நஸ்ருதீன் முல்லா சேவல் போல நடித்த நாள். அக்ஷகீர் கிராமம் வெளிப்படையாக அமைதியாக இருந்தது. மக்கள் ஒருவரை ஒருவர் மரியாதையாக வாழ்த்தி கொண்டார்கள். மாலையில் தேநீர் பகிர்ந்தார்கள். விடியற்காலையில் ஒன்றாக எழுந்தார்கள். ஆனால் அந்த அமைதியின் அடியில் ஒரு சத்தமான பழக்கம் வந்தது. புகார் கூறுவது. கிராமத்தினர் எல்லாவற்றையும் பற்றி புகார் கூறினார்கள். கிணறு கசிகிறது, பாலம் கிறுகிறுக்கிறது, நாய்கள் சுதந்திரமாக சுற்றுகின்றன, சந்தை குழப்பமாக இருக்கிறது, மக்கள் தாமதமாக எழுகின்றனர். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மாயமான தீர்வு. ஒவ்வொரு காலையும் மக்கள் உடைந்த கிணற்றை கடந்து சென்றார்கள். மிக மோசமான நிலை, ஒருவர் சொன்னார். ஆமாம், யாராவது இதை சரி செய்ய வேண்டும், மற்றொருவர் பதிலளித்தார். ஆனால் இதை தொடர்ந்து கடந்து செல்வார்கள். சந்தையில் வியாபாரிகள் இடம் குறித்து சண்டையிட்டார்கள். இங்கு ஒழுக்கம் வேண்டும், கண்டிப்பாக யாராவது நிர்வகிக்க வேண்டும். இரவில் நாய்கள் குரைத்தன. ஏற்றுக்கொள்ள முடியாதது, யாராவது அதை கட்டுப்படுத்த வேண்டும். அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் யாரும் அசையவில்லை. ஒரே ஒருவன் இந்த முரண்பாட்டை உண்மையில் கவனித்தான். முல்லா நஸ்ருதீன். அவர் அமைதியாக பார்த்தார். கழுதை மீது சாய்ந்து தேநீர் கடையில் அமர்ந்து புகார்கள் புகையாக மேலே போவதை கேட்டு சிரித்தார். ஒரு மாலை உரையாடல் மிகவும் சூடு பிடித்தது. கிராமம் ஒழுக்கத்தை இழந்துவிட்டது.
என்று ஹாசன் கத்தினார். யாரும் நேரத்தில் எழுவதில்லை, உண்மை என்று மெஹமெட் சொன்னார். பாதி கிராமம் விடியற்காலை தொழுகையை தவறவிடுகிறது. யாராவது பொறுப்பு எடுத்தால் இது நடக்காது என்றார் ரஷீத். முல்லா மெதுவாக தேநீர் குடித்தார். யாராவது யாராவது என்று அவர் மென்மையான முணுமுணுத்தார். அந்த இரவு அவர் வீட்டிற்கு சென்று சிந்தித்தார் மற்றும் சிரித்தார். விடியற்கால அதிர்ச்சி. அடுத்த நாள் விடியற்காலையில் முன் அக்ஷமீர் இதுவரை கேளாத ஒரு சத்தத்தை கேட்டது. கொக்கரகொக்கோ கொக்கரகொக்கோ சத்தம் மின்னல் போல கிராமம் முழுவதும் பரவியது. நாய்கள் குரைத்தன, குழந்தைகள் அழுதன, கதவுகள் திறக்கப்பட்டன. அது என்ன? உலகம் முடிவடைகிறதா? யாராவது கொலை செய்கிறார்களா? பிறகு அவர்கள் அவரை கண்டார்கள். முல்லா கிராம நீரூற்றின் மேல் பெருமையாக நின்று கொண்டிருந்தார். கைகளை சிறகு போல விரித்து, மார்பை உயர்த்தி, முகத்தில் தீவிரம். கொக்கரகொக்கோ. முல்லா நஸ்ருதீன், உன் புத்தி போய்விட்டதா என்று ஹாசன் கத்தினார். முல்லா அமைதியாக கீழே பார்த்தார். நான் சேவலாக மாறியிருக்கிறேன். என்ன? சேவல் என்று மீண்டும் கூறி மீண்டும் கத்தினார். ஏன் சேவல்? ஆனால் ஏன் என்று ஹெர்மட் கேட்டார். சேவல்கள் மக்களை எழுப்பும், முல்லா சொன்னார். இந்த கிராமத்தையும் யாராவது எழுப்ப வேண்டும். நமக்கு சேவல்கள் இருக்கின்றன, ஒருவர் கத்தினார். முல்லா தலை சாய்த்தார். உண்மையா? அப்படியானால் நேற்று எங்கே இருந்தார்கள்? கடந்த வாரம் மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். நீங்கள் சொன்னீர்கள் யாராவது எழுப்ப வேண்டும் என்று. நான் அந்த யாராவது தானே. அதுடன் அவர் இன்னும் பலமாக கத்தினார். அடுத்த 3 நாட்கள் முல்லா காலையில் கத்தினார். 3ஆம் நாளில் கிராமம் சேர்ந்து போனது. ஒரு குழு முல்லாவின் வீட்டிற்கு வந்தது. முல்லா, இது நிறுத்தப்பட வேண்டும், முதியவர் உறுதியாக சொன்னார். அற்புதம், நீங்கள் சீக்கிரம் எழுந்து விட்டீர்கள். முன்னேற்றம். முல்லா சிரித்தார். நீ எல்லாரையும் தொந்தரவு செய்கிறாய். அப்படிதான் நீங்கள் கேட்டீர்கள். நாங்கள் ஓமையாக சொன்னோம், ஒருவர் எதிர்த்தார். முல்லா சீரியஸாக, ஊமைகள் மக்கள் எழுப்பாது. அந்த மாலை கிராமம் ஒன்று கூடியது. முல்லா, நீ உன் கருத்தை சொல்லிவிட்டாய், முதியவர் சொன்னார். எந்த கருத்து? நான் கேட்டதை செய்தேன், முல்லா உறுதியாக சொன்னார். நீயே அந்த யாராவதாக வேண்டியதில்லை, ஹெர்மட் சொன்னார். முல்லாவின் கண்கள் பிரகாசித்தன. ஆஹா, யாராவது என்றால் வேறு ஒருவர் என்று அர்த்தமா? அமைதி. சமீபத்தில் யாராவது செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர்? எங்கும் கைகள் உயர்ந்தன. அதை உண்மையில் செய்தவர்கள்? ஒரு கையும் இல்லை. முல்லா மெதுவாக தலை சாய்த்தார். நீங்கள் எல்லோரும் குறைக்க மறுக்கும் சேவல்கள். நீங்கள் விடியலை பார்க்கிறீர்கள், முல்லா சொன்னார். அது செய்யப்பட வேண்டும் என்று தெரியும், ஆனால் நீங்கள் கத்துகிறீர்கள், அமைதியாக, அதிகாரமாக, அல்லது வேறொருவரை. அவர் மெதுவாக சுட்டி காட்டினார். அந்த யாராவது நீங்கள்தான். ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். நான் பாலத்தை சரி செய்ய முடியும் என்று ராஷித் சொன்னார். கிணற்றை ஒழுங்குபடுத்தியிருக்கலாம், பாத்திமா ஒப்புக்கொண்டார். பாடசாலை மேம்படுத்தியிருக்கலாம், ஆசிரியர் சொன்னார். முல்லா சிரித்தார். இதே விதி, அவர் கூறினார். நீங்கள் யாராவது செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு முன் இந்த கேள்வியை கேளுங்கள். அந்த யாராவது நானாக முடியுமா? ஆம் என்றால் செய், இல்லை என்றால் குறிப்பாக சொல், திட்டமிடு, உதவி செய். இல்லையெனில். அவர் சிரித்தார். நான் தொடர்ந்து கத்துவேன். அடுத்த காலை முல்லா கதவை திறந்தார். அவர் கத்த தயாரானார். ஆனால் நின்றார். கிராம சேவல்கள் மீண்டும் கத்தின. பாலம் பழுது பார்க்கப்பட்டது. கிணறு ஒழுங்குபடுத்தப்பட்டது. நாய்கள் உணவளிக்கப்பட்டன. இப்போது நிறுத்தலாம் முல்லா, ஹாசன் சொன்னார். முல்லா சிரித்தார். நான் சேவலாக இருக்க விரும்பவில்லை. உங்களிடம் ஏற்கனவே குரல்கள் உள்ளன என்பதை நினைவூட்டவே விரும்பினேன். அந்த மாலை முல்லாவின் வாசலில் ஒரு மர சேவல் வைக்கப்பட்டது. ஒரு குறிப்பில் எழுதப்பட்டிருந்தது, எங்களை எழுப்பியதற்கு நன்றி. சதுக்கத்தில் 2 சிறுவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். யாராவது விளையாட்டு மைதானம் கட்ட வேண்டும். நாமே அந்த யாராவது ஆகலாமா? முல்லா சிரித்தபடி நடந்து சென்றார்.
கிராமம் கத்த கற்றுக்கொண்டது. கதையின் நெறி. ஒவ்வொரு புகாரும் மறைந்திருக்கும் ஒரு பொறுப்பு. ஒவ்வொரு யாராவது செய்ய வேண்டும் என்பது ஒரு அழைப்பு. விடியலை காத்திருக்காதீர்கள், அதை அறிவிக்கும் சேவலாக இருங்கள். குக்குரு